உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர் சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே என் சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருப்பதாக நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அவர் சித்தம் பூமியிலே செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். அவருடைய எண்ணங்களை உலகத்தில் தேவன் செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். யாரை கொண்டு? தேவனை துதிக்கின்ற மக்களை கொண்டு, தேவனை விசுவாசிக்கின்ற மக்களை கொண்டு, நம்மை கொண்டுதான் உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புவதாக இந்த வார்த்தை மூலமாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற போது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆம், நம் தேவை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் நம்முடைய தேவைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்யாதபடிக்கு நம்மை கொண்டு பிதாவின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து நாம் செய்ய நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவர் ராஜ்யத்தை நமக்குள்ளே அழைக்க வேண்டும். ஆம், ராஜ்யத்திற்குரிய தேவன் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக நறுகுண்ட ஆவியிலே வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறபடினாலே தேவ ராஜ்யம், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்குள் ஆவியாய் இறங்கி வருகின்ற போது அவர் எண்ணங்களை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். அவருடைய விருப்பங்களை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அதனால் நம் தேவை என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை பெற்றோர் அறிவது போல நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடினாலே இந்த மாதம் முழுமையாக நம் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் ஒன்று, நாம் அவர் எண்ணம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதன் பிரகாரமாக நாம் செய்கின்ற போது நிச்சயமாகவே நம் தேவை எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பதிலே கரிசனை உள்ளவராய், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் கடந்து வந்து நம் மூலமாக தேவனுடைய விருப்பம் அநேகருடைய வாழ்க்கை நிறைவேறும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயமாகவே இந்த மாதத்தின் தேவையெல்லாம் அற்புதமாக, அதிசயமாக நிறைவாய் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் தேச எல்லை எங்கும் அப்பாணியாள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பாணியாள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதானே. அவர் சித்தம் செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் ராஜ்யம் ஆவியான நமக்குள்ளே கடந்து வந்து அவர் சித்தம் செய்யும்படியாக நம்மை அனுமதிப்போம். நம் ஆத்துமாவிலே கர்த்தர் கடந்து வர, நம் ஆவியிலே கர்த்தர் கடந்து வர, நம்மை மனதார, நம் உள்ளத்தை, நம் சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்னை குறித்து, எங்களை குறித்து என்ன யோசித்திருக்கிறீரோ அதை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. எங்கள் தேவை என்னதென்று நீர் அறிந்திருக்கிறபடினாலே அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா, நிச்சயமாகவே இந்த மாதம் முழுமையாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் தேவையெல்லாம் நிறைவாய் கொடுக்கிறவராக, நிறைவான தேவன் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது குறைவான அத்தனையும் ஒழிந்து போகும் என்று பார்க்கிறோம் அல்லவா. கர்த்தர் நடத்துங்க. ஒன்றே ஒன்று, சித்தத்தை இந்த மாதமெல்லாம் செய்யும்படியாக
தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் செய்யும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக, வரங்களை கொடுப்பீராக, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.